அவன் பேசியிருப்பான் அது. பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிருங்க, ஜிப்சி நான் ப்ரோ கிட்ட பண்ண தான் தப்புதான். கேட்டிருக்கான் இல்ல ஜிப்சி ட்வீட் போட்டு டேக் பண்ணோம்னா நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன், தயவு செஞ்சு போடாதீங்க. என்னடா படுத்தே விட்டேன், எடுத்தோடனே படுத்துட்டேன், கொஞ்சம் டைம் எடுத்து பண்றான். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இந்த களவாணி படுத்துறது மாதிரி உங்க காலில் விழுறேன், உங்க காலில் விழுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தான் அனுப்பு வந்து, ஐயா உங்க காலில் விழுகிறேன், ஜிப்சி உங்க காலில் விழுகிறேன், அம்மா போகாதீங்க. ஒரு டிஎம்கே காரர் வந்து கிடுக்கு பிடி பாத்துக்க, உன் மேல கேஸ் போட்டாச்சு தம்பி, நீ என்ன பண்ற, கமிஷன் ஆபீஸ் போய் சரண்டர் ஆகு, மன்னிப்பு கேட்டு உன் பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க பாட்டு அவங்க வேற புளிய கிடைக்கிறாங்க வயிற்றுல, இவங்க ஒருத்தர் அழுகுறாங்க பாத்துக்க, ஒருத்தவனு வரிசையா யூஸ் பண்ணி மாத்துறானுங்க. மாநாட்டுல குடிச்ச கக்கூஸ் தண்ணி எல்லாம் வெளில வந்திருக்கும்டா. போட்டு பயம் கொடுத்துறாங்கடா. என் அம்மா கிட்ட வேணா பேசுங்க, நான் போட்டு தரேன். நான் எவன் அவன்? இந்த டிவிகே செஞ்சுரி தான், நீ சொன்னவன் தான். ஒரு டிஎம்கே காரரு, தம்பி உன் பேர்லாம் எப்ப எடுத்தாச்சு, நீ என்ன பண்ற, நீ தப்பிக்கணும்னா உன் பேரை சொல்லி சரண்டர் ஆகி. அவங்க இந்த டயத்துல எடுத்தாலுமே அவங்க எதுவுமே இப்ப செய்ய மாட்டாங்க. 2026 அப்புறம் தான் செய்ய இருக்கும். ஆனா இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பானுங்க. 2026 2026 கஞ்சா போட்டு உள்ள தள்ளிடுவானுங்க, முடிஞ்சு போச்சு. பெருசா செய்யலாட்டிலும் பரவாயில்ல, இந்த பாத்ரூம்ல வலிக்கி விழுவுறது அந்த மாதிரி 2-3 கச்சா கேஸ்ல தள்ள மாட்டாங்க, திருட்டு கேஸ்ல தானே தள்ளுவாங்க. இப்ப கூட ஏதோ திருடிட்டு வந்துட்டாங்க போய். துணை முதலமைச்சர் ப்ரோ, நீங்க வேற. இல்ல டேய் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. தல நவீன் கீழ ஒருத்தருக்காருல, அவருக்கு ஸ்பீக்கர் வரா. அவரு யூசர் நேம் என்னன்னு சொல்லி நான் டிஎம் மீட் அனுப்புறேன். நான் கொடுத்துட்டேன். தல நவீன் தானே, தலன் தமிழ்ல போட்டு நவீன் வச்சிருக்காரு, அவர் தானே? கொடுத்தாச்சு. அவரே தான். அன்னைக்கு வந்து பாண்டாவை திட்டினாரு, அதை வச்சு எல்லாம் சிரிச்சிட்டே இருக்காங்கடா அந்த ரெக்கார்டை பார்த்து. ஆகாஷ் எனக்கு ஒண்ணு பெரிய ஆசை இல்ல ஆகாஷ், இந்த அலெக்சாண்டரை மட்டும் ஜட்டி உரி உட்கார விட்டுருந்தேன் சென்னையில ஏதாச்சும் ஒரு இடத்துல. அவன் இந்த மாதிரி ஆவேசமா பேசுறவன உரி உட்கார விட்டுருந்தான். அவன் சிக்க மாட்டான்டா தருணே. நம்ம இப்ப அவன் ஏரியால பேசியாச்சு, ஆனா ஏற முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. அவனை மட்டும் சொல்றேன், அவன் வீட்டு அட்ரஸ்ல இருந்து, நம்பர்ல இருந்து, அவங்க அம்மா பேர்ல இருந்து எல்லாமே எடுத்தாச்சு. அவன் போட்டோ மட்டும் தான் தரமாட்டேன்ட்டாங்க, மிச்சம் எல்லாமே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் இல்லையா? கோயம்புத்தூர் இல்லடா, அது வரைக்கும் அவன் செம்மஞ்சேரிடா அவன். ஓகே கூப்பிடுறா, மீட் பண்ணுவோம்டா, மீட்டப் போடுவோம்டா. சிக்கோண்டா, அது உள்ள ஏற முடியாதா? கணேஷ் ப்ரோ கமெண்ட் பாறேன். குப்பம் மாமே, அது எல்லாருமே இங்க எவன்லாம் இங்க இருந்தானோ எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. என்ன கணேஷ், என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கேன், ஒருத்தன் அசிங்கமா பேசியிருக்கான் பாரு கமெண்ட்ல. ஓன் டிபியை வச்சுட்டேவோம். அவன் லூசு பொண்ணுடா, அவன் யார் தெரியுதுல்ல. இல்ல இத பண்ணுவானுங்க, இல்லன்னா ஏன் டிபிக்கு வந்துட்டு ஜெய்யா காசையும் ஏன் டிஎம்க்கு வந்துருவானுங்க. ஜெய்யா காசையும் கணேசையும் ஒழுங்கா இருக்க சொல்லு. அட புண்டை, அவங்கள்ட்ட போய் சொல்றானா போக மாட்டாங்க. பொண்ணுங்களா அப்படின்றோம், நீங்களாச்சும் கொஞ்ச நேரம் பேசுவீங்க, மன திருப்தியா இருக்கும். கேக்குது. புரியல ப்ரோ? இல்ல ப்ரோ, மைக் ப்ராப்ளமா இருந்துச்சு, அதான் கேட்டேன். நல்லா கேக்குது, சொல்லு. ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ப்ரோ, லைக் சிங்கிள் பத்தி? கண்டிப்பா வரும் ப்ரோ, சீக்கிரமா வந்துரும், வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ண அப்படி என்னத்த பேசுவீங்க? 131 பேர் உட்கார்ந்து இருக்கோம். பாதி மெண்டலான்றாங்க. ஏய் விசாக்கு, என்னாச்சு? ஏதாச்சும் அப்டேட் சொல்லு, அப்டேட் கேக்குறாங்க. அத சொன்னாதான் அடிக்கிறாங்களே. கோஸ்ல ஒரு ஆள் இருக்காப்ல, அவர்ட்ட கேளியா எல்லாம் சொல்லுவாப்ல, அவர்தான் அனிருத் பாடி இருக்காப்லன்னு சொன்னாரு. இப்பதான் அப்டேட் வருதுன்னு சொல்ல விட ஹிண்ட் கொடுக்கறவன போட்டு தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. எப்படி வசதி? அதான் இல்லடா தருணே, நான் என்ன சொல்றேன், நீ அப்டேட் வந்து பாசிட்டிவ் வந்தா நீ போட்டனா ஒன்னும் பிரச்சனை, நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வெளியில போடுறதுதான் வந்து நம்ம ஃபேண்டம்கே குள்ளே அடிக்கிறாங்க, அதுதான் வெறுப்பு.
கடைசியில எங்க தெரியுமா வராங்க, அஜித் கிட்டே வந்துடுறாங்க. அதுதான் டென்ஷன் ஆகுது. நீ டைரக்டர் போட்டு அடி, மியூசிக் டைரக்டர் போட்டு அடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார வேணாலும் போட்டு அடி, அஜித்தை போட்டு அடிக்கிறாங்க கடைசியில. அதுதான் எனக்கு செம்ம வெறியாகுது. அது இங்க பாதி பேர் திருந்த மாட்டாங்க. கேட்டா ரியாலிட்டி வாங்கடா, இது ஒண்ணு சொல்லிடுறாங்க. ஏய் ரியாலிட்டி வாங்கடா, அப்பதான்டா உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. உண்டைங்களா? இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே சிஜிஐ தான், அவர் பார்க்க கிளவ மாதிரி இருக்காரு, கிளை போல்ட் மாதிரி இருக்காரு, எல்லாருமே சிஜிஐ தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவனே ப்ரோ யாரு ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசுறது வந்துட்டு? இவனே இல்ல நான் சொல்லல ப்ரோ, அவங்க இது அந்த சில பேர் சொன்னாங்க. ஓகே தான், அது ரைட், அப்படிதான் பேசுவாங்க. இருந்தாலும் இதை கொஞ்சம் வேற மாதிரி கன்வே பண்ணுங்க ப்ரோ. அத்தாட்டி சரி ப்ரோ, சாரி. இவனே ஆகாஷ் கீழே பாசித்தின் ஒருத்தவர் வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. நானும் சமஞ்சேரி தான் ப்ரோ போட்டிருக்காப்ல பாரு. எம்மன் ஏய் இந்த சூர்யாவே ஃபர்ஸ்ட் அணில் கண்டாடி, இவனை ஃபர்ஸ்ட் கீழ சொல்றா உண்டாவா. என்ன மீட் போட்ட? ஏய் எல்லாம் இப்ப வந்து பிச்சை எடுக்கிறாங்கடா, அந்த மாதிரி ஆள்றா இவனும். ஏய் டிஎம்கே ஸ்பேஸ்க்குலாம் போய் பேசுவான்டா, நான் பாத்துர்க்கேன். ஃபாலோ பேக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏய் இத பாரு 500க்கு அதான் 500 போஸ்ட்லாம் போட்டுருக்கான். அவன் வந்து அந்த மாதிரி பூலாட்டா எனக்கு கிளை போட்டுன்னு சொன்ன உடனே நான் காண்டிச்சு. எனக்கு யாரு ப்ரோ நீ இப்படிலாம் வந்து பேசுறீங்க சும்மா? ஏய் அந்த கிளை போல்ட் கிட்ட விடுங்கடா, அவத்த சங்கீதா விட்டு தள்ளுறானே. ஜிப்சி ப்ரோ இருக்காரு. கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நானும் சமஞ்சேரி தான் ப்ரோ போட்டிருக்காரு. எம்மஞ்சேரி இங்க தான் இருக்கு, அந்த இந்த காலேஜ் இருக்கு பாரு. சரிதாவா என்னடா அது? ஐயா எல்லாம் பேசியாச்சு ஐயா, உள்ள அந்த ஏரியாலே பேசியாச்சு. ஆனா வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க, விட்றா. இது ஃபேன் ரைட்னா அப்படியே ஆன்லைனோட வச்சுக்க, இது வெளியில கொண்டு வராத அப்படின்னாங்கன்னா. ஏய் அந்த புண்டாமா வந்தான்டா, நைட் ஆயிட்டோம். அவன் ஃபோன் பண்ணிட்டு பிளாக். அவன் உண்மையில அடிச்சா கூட யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்கடா. அவன்லாம் தொடர்றதே நம்மளுக்கு அசிங்கம் தான். டேய் நம்ம நினைச்சா பண்ணலாம், ஆனா வேஸ்ட் தத்திக்கு வேணா விடு. அவள ஒரு ஆளை கண்டுக்கலாம் பேசாதீங்கடா, அசிங்கமா இருக்கு. சும்மா நைட் ஆக்ஷன் போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தா? டேய் இன்னொரு தருண் இத பாரு, ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன், ஸ்பீக்கர் கொடு, ஆனா பாத்து கொடு சரியா? ப்ளே பாய் குருக்குலாம் கூடவே நைட் ஆக்ஷன் ஒரு பேஸ் போடுவானுங்க. முக்காவாசி அஜித் சாமான்ல தான் வாய் வைக்கிறது. ஏதாச்சும் ஒரு பேஸ் பேசலடா, பிராத்தல் சென்டர் ஒரு ஸ்பேஸ் போட்டாங்கன்னா போதும். இவர் இதுல தான்டா இவர் பிறப்புல தான்டா வாய் வச்சிருக்காங்க ஒருத்தவனும். கடுப்பா போல விடு. அவங்க அம்மா எல்லாரும் டேய் சரி விடுறா நான் வேற. ஏய் அவனுங்க விஜய் பத்தி பேச மாட்டாங்கடா, ஃபுல்லாவே அஜித் குஞ்சிக்கிலேயே தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு பண்றானுங்க அவனுங்க மறைமுகமா. நான் வந்து இது கவனிச்சிட்டேன், அவன் மறைமுகமா டிஎம்கேக்கு சப்போர்ட் ஏற்றி விடுறானுங்க. அது மட்டும் நடக்குது. இப்போ நான் வந்து எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது, நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு வெளில சொல்ல மாட்டேன் சரியா? ஆனால் இப்போது நான் வந்து அந்த டைம் எலெக்ஷன் டைமில் யார் கூட சேர்றாங்க, அந்த டைம் நமக்கு என்ன தேவை அதை வச்சு தான் நான் ஓட்டு போடுவேன். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணாவை எதுக்குறேன்னு ஒரே காரணத்துக்காக கீழே வந்து நீ ஒரு ஊப்பி, நீ வந்து ஒரு கொத்தடிமை அப்படின்றா. இதை எல்லார்கிட்டையும் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அதை வந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு நம்ம மைண்ட்ல ஓகே நீ டிஎம்கே ஓட்டு போட்டுரு, உனக்கு ஆப்போசிட் தானே, அப்ப அவனுக்கு நான் போட்டுறேன், அந்த ஒரு மென்டாலிட்டி நம்மளை கொண்டு வந்துடுறானுங்க. சரி உங்களை ஏதோ சொல்றாங்க, உங்களை ஓகே, நாளா ஏதோ வேற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றோம் என்னெல்லாம் வந்து எல்லாரும் கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டேன். அண்ணனை எதிர்த்து பேசினாலே அவனை கொத்தடிமைன்றானுங்க, இல்லன்னா ஊப்பின்றானுங்க, 200 ரூபான்றானுங்க. அப்போ இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? எனக்கு ஒரே டவுட் ப்ரோ, இது ரொம்ப நாள் ஒரே டவுட்ரா. தருணே ஒரே நிமிஷம்டா, ஊப்பினா என்ன? அது ட்ரோலா சொல்றாங்க. இவங்க ஊப்பினாங்க அவ்வளவுதான். அவங்க சன் பரிவார சங்கின்னுவாங்கல்ல, அது அவ்வளவுதான். இவன் ஆனா வேற மாதிரி சொல்றாங்க. டிஎம் பாடுறா அவன் வார்த்தை போட்டு போனாங்க. ரைட் இன்னொன்னு ஒரு நிமிஷம், ஆகாஷ் ஜிப்சி ப்ரோ இருக்கா வந்து ஒருத்தன் ஒரு விஜய் என்ன தெரியுமா போட்டுனா ஊபிஎஸ் கதறன்னு போட்டு ஜிப்சி ப்ரோடைய டேக் பண்ணி விட்டுருச்சான். நான் நினைச்சேன் இவர் எப்படா ஓபியா மாறினார் அப்படின்னு தோணுச்சு. என்னடா அது இவங்க பாட்டு பெருசா ஒன்று இருக்கேன்னு பாத்துக்கிட்டேன். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, ட்விட்டர்ல குரூப் இருக்கு, ஊபி கீப்பின்னு சொல்லிட்டு மேல வந்துற போறாங்க. குரூப் இருக்குல்ல, குரூப் கார்டா தருணது கிராக் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கொத்தடிமை ஆயிட்டான்டா கிராக். இல்ல இவனே அன்னைக்கு ஒருத்தன் போடுறான், இன்னைக்கு டிக்கெட் பயங்கரமா இருக்கு, ஊபிகள் கதறன்னு போட்டு விஜய் ஃபேன் போட்டிருக்கான். அதை பார்த்து நான் ஐடி மென்ஷன் பண்ணிருக்கான். இவர் ஆலன் பங்கால், இவர் வரிசையில் ஜிப்சி. எப்ப ஜிப்சி ப்ரோ கொத்தடிமை? இல்ல முதல்ல என்ன வந்து ரஜினி ஃபேன்ல வச்சிருந்தானுங்க, இப்ப மாத்திட்டானுங்க. என்ன ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கேளு. ஆலன் வந்து அஜித்தா ஊபியான்னு வந்துட்டா அந்த ஆள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா அது எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு வாட்டி அடிச்சாரு பாரு அடி ஓபிஸ்லாம். டேய் அந்த ஆளு மிகப்பெரிய ஃபேன்டா நான் அந்த ஆளுக்கு டேய். வாடா போட்டு பாத்து. வந்தான்டா ஒரு அணில்ரா அவன். அணில் ஊப்பி சரி அவன். இந்த மயிருக்கு அதெல்லாம் ஒருத்தன் இங்க பேசாத சூத்த கிழிச்சிரும் உம்மால ஓடுறா கீழே புண்டா போனேன். போட்டு பாத்துக்கலாமாடா வரியாடா போட்டு பாப்போம் நம்ம. யாரெல்லாம் செம தங்கம்டா. அன்னைக்கு தானே பார்த்தேன் எப்பா நம்மள விட அன்னைக்கு தானே ஃபாலோ பண்ண அந்த மனுஷனை. பரவாயில்லையே கட்சியா இவரான்ட்டா இவர் பக்கம் வந்துட்டாரு. ஆனா நேர்ல எல்லாம் உண்மையாலே அந்த ஆளு தங்கமான மனுஷன் தான். அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்து இல்ல. ரொம்ப சூப்பரா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசுறோம். ஆனா நார்மலா நல்லா பேசுறாரு. ஆனா நல்ல மனுஷன். ஆனா நான்லாம் டெய்லி இன்ஸ்டால டிஎம் அமிச்சு ரீல்ஸ் போட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அந்த ஆளு விடாம ஒரு 50 ரீல்ஸ் அனுப்புவான் டெய்லி. தான் இது ஊருக்கு வந்தா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலாம் ஒரு நாள் எல்லாம். கண்டிப்பா சில பேரை பார்த்தாலே பிடிக்கும் பாடுறாரு நம்மளுக்குலாம் டக்கு டக்குன்னு. அந்த லிஸ்ட்ல அந்த ஆளும் வந்தாரு. ஆனா அந்த ஆள் இருக்கிற ரேஞ்சு வேற. ஆனா அந்த ஆள் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் எல்லாம் நம்ம கிட்ட வந்து காட்டவே இல்லை. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இருக்கிற ரேஞ்ச் எங்கேயோ. ஆனா அவர் நம்ம கிட்ட அதெல்லாம் காட்டாம நார்மலான ஒரு பர்சனா வந்து நம்ம கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப வந்தோடனே அக் பண்றாரா. இந்த மாதிரி யாரா பண்ணுவா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. நல்லா பேசினாரா அன்னைக்கு. பார்த்து ஒரு 1/2 hour தான் என்னமோ. ஆனா இருந்தாலும் நல்லா டைம் நல்லா போச்சு. சரி எல்லாம் கீழே இருக்கிற வெல்கம் டு ஊபி லீக்னு சேர்த்துக்க போறாங்க. ஊபி யாரே கம்மு இருக்கடா. வந்து எல்லாரும் கையை கொடுக்க பங்காளின்ற போறாங்க. அது சொன்னா எனக்கு அசிங்கம் இல்ல கையை கொடுக்க பங்காளின்ற போறாங்க ஒருத்தரும் வந்து. அட நீ வேற. எனக்கெல்லாம் ஒருத்தன் டிஎம்ல வந்து நீ அன்பில் மகேஷோட பிஏ தானே. கொத்தடி மந்தன்றாங்க நீ. இல்ல கொத்தடிமை கிடையாதுடா. அன்பில் மகேஷோட பிஏ. இது என்ன புதுசா இருக்குது சமாச்சாரம். டேய் அது டிஎம்ல. கொத்தடிமை வந்து வெளியில. நான் தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அண்ணாமலை அடிக்கிறதெல்லாம் நான் இப்பதான் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். அண்ணாமலை அடிக்கிறதெல்லாம் எடுத்து போடணும். இல்லன்னா சீமா அடிக்கிற தூக்கி போடணும். இல்ல தருண்லாம் சீமான் ரைட் ஹேண்ட். லோகேஷ் கொத்தடிமை தான். தருண் வந்து பாத்தீங்கன்னா சீமானு. ப்ரோ ஆனா ஒண்ணுதான் ப்ரோ இவனுக்கு ரிப்ளை பண்றதுதான் ப்ரோ இவனை வந்து கொஞ்சம் எலவேஷன் ஆயிருது. இவனுக்கு ரிப்ளைவே பண்ணாம ஒரு ஆளு புண்டே இல்லைன்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன். எதுவுமே இல்ல ப்ரோ. இவன் ஒரு ஆளு மயிராவே தெரிய மாட்டான். இவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்றாங்கல்ல. அதுதான் ப்ரோ டிஎம் கேட்கறாங்க தானே. இல்ல எல்லாரும் பெரியவங்க இவங்களை யாருமே மதிக்கல. நம்ம சைட்லயே சரி எல்லா சைட்ல நம்ம தான் விளையாடிட்டு இருக்கோம். அண்ணா இல்ல ப்ரோ எஸ்பி எல்லாம் வந்து மதிக்கிறாரு ப்ரோ. இவனுக்கு ஒரு ஆளாவே மதிச்சு ரிப்ளை எல்லாம் பண்றாரு. சீமான் 2.0 விஜய்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. எல்லாம் என்ன கதைன்னு தெரியல. அது இல்ல இன்னைக்கும் போட்டு பாண்டாவை பொழந்துகிட்டு இருக்காங்க. தலைவன் ஆகாஷ் செம குபீர்றானா அவன் பாண்டா. டேய் மேல அனுப்புறோம் ஸ்கிரீன்ஷாட். 5 வருஷம் இல்ல 2019-25. அவன் வந்து வேற ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தான். அதுக்கப்புறம் ஏடிஎம் கேக் மாறினா. இப்ப டிவி கேக் மாறி இருக்கான். நடுவுல வந்து நாம் தமிழர். இல்ல இவன் வந்து இந்த மெட்ராஸ் போட செவுரு டைலாக் வரும்ல. இந்த செவுருன்னு எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு அந்த கேஸ் இவன். கணேஷ் அதே மாதிரி நம்மள அடக்கிறதுக்குன்னு தான் அவன் அன்னைக்கு வந்தே இருக்கான். ஏன்னா ஸ்பேஸ் எவன் போடுறான். எவன்லாம் ரொம்ப வாய் பேசுறான் அவனெல்லாம் பிடிக்க சொல்லிருக்காங்க. யாரு இதுனா ஜெகதீஷா. சரியா? ஆமா அதுலதான் நம்ம 2 பேரும் உங்க அப்பனுக்கு ஒருத்தர் பாண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுதான்டா என்ன தெரியுமா பிளான் இவங்களுக்கு. எப்படியாச்சும் அந்த இவன் சுரேஷ் சந்திரா கிட்ட இந்த ஆடியோ வந்து அதான் அவன் கண்ணுல பற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிதான் நல்லா ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி பார்க்க மாட்டான்டா. உடனே வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த ட்வீட்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது பேச ரீச்சை விட இந்த ஆடியோ நம்ம ஸ்பேஸ்ல பேசுறது வந்து ஈஸியா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடும். இன்னொன்னு இதையே அவங்க ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறாங்களா. ஸோ அவங்க அதுதான் ஒன்று பண்றாங்க. அவன் சொல்றது கரெக்டு தான். இது இன்னும் நடக்கும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் உஷாரா வார்த்தை விடாம. அன்னைக்கு நீங்க அந்த பேர் ஒரு ஹோட்டல் பேர் சொன்னீங்கல்ல அது வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் ட்ரிகர் ஆகாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்ப கூட பாருங்க ஜெய்யாகாஷை பத்தி உங்களுக்கே தெரியும். அந்த பேர் வந்தாலும் என்னன்னு கேட்பாங்க. ஆனா அன்னைக்கு ரொம்ப பொறுமையா போயிருந்தான் ஜெய்யாகாஷ். இல்ல இப்ப பாத்தியா ஜிப்சி ப்ரோவ ஹோட்டல் நேம்னு சொல்லி இப்படிலாம் தப்பிக்க கூடாது. சரி விடுங்க அதை பத்தி இல்ல சாயங்காலமே போன் பண்ணியே கேட்டேன். டேய் உங்க வீட்டுல ப்ரோ இன்னொரு குபீர்னு ஒரு சிரிப்பை மட்டும் சொல்றேன் கேளுங்க.
இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு 50, அது மட்டும் வேணாம் டே, அது மட்டும் வேணாம்டா. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. டேய் நாங்க தான் வில்லில் போறீங்க ப்ரோ. டேய் யாரா நீங்க? டிவிகே தற்கொலை. காசு கொடுத்தா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏத்தலாம்டா, அது கூட தெரியாம தற்கொலைங்க. ஆகாஷ், ஒரே கேள்வி, உங்கள்ட்ட 1 மில்லியன் லைக் இருக்கா? இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசக்கூடாது. கம்முன்னு இருக்கு. ஏங்க அவன் தலைவனே மைக்கை பிடிச்சி நடுவுல நம்ம அணில்கள் பூந்து சம்பவம் பண்ணிச்சுன்னு பேசுறான். அப்புறம் இவனுங்க எப்படி ப்ரோ பேசுவான் அதுதான் சொல்லுங்க. என்ன ஒரு தற்கொலை தானே ப்ரோ. ஜிப்சி ப்ரோ இருங்க, அந்த மேடையில அது நம்ம கண்டிப்பா பேசி ஆகணுமா அந்த மாதிரி? அவ்வளவுதாங்க. இல்ல கணேஷ், இரு அணிலே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்பனா ஒரு ரசிகம் பண்ற அபியூஸும் உனக்கு தெரியும்ல? எல்லாமே தெரியுமே. நான் தான் சொல்றேன்ல, அன்னைக்கு நான் தான் முதல்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்னைக்கு வந்து நான் வந்து ஒர்த் இல்ல, நான் வந்து டம்மி பாவா அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரோ அது வரைக்கும் இவனுக்கு ஆடுவானுங்க. இது இப்பதான் அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கல்ல, இப்ப நம்ம யூஸ் பண்ண இப்போ ஒரு முஸ்லீம் தாத்தா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு பாத்தியா? நம்ம யூஸ் பண்ண அத்தனை வார்த்தையும் பாமர மக்கள் தெரியுது. கக்கூஸ் தண்ணில இருந்து இவன் ஒரு நிகழ்ச்சி கூட இவன் ஒழுங்கா வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ண வக்கு இல்ல. அதே மாதிரி இவங்க பாச கிழிச்சு போட்டனால உண்மையான முஸ்லீமே இல்லைன்னு சொல்றான். இப்படி யார் சொல்லுவா சொல்லு? இப்போ இந்த இந்த மாதிரி ஒருத்தவனை புறக்கணிச்சா யார் சொல்லுவாங்க? இவர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு டக்குனு ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாத்தியா? அந்த டோனில அவன் வரான். எங்க பாச கிழிச்சு போட்டீங்களா, நீங்க உண்மையான முஸ்லீம் இல்லையா? யாரு இவரு சொல்றாரு? புசி ஆனந்த் வந்து முஸ்லீமா இல்லையான்னு இவரு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு இவரு. சமத்தியா வாங்கணுங்க ரொம்ப பாரு, கேவலமா பண்றாங்க. சமத்தியா வாங்கணுங்க. ரொம்ப கேவலமா போயிட்டு நம்ம இருக்காங்க. வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும். இல்ல ஜிப்சி, அவனுங்க இன்னும் என்ன மோட்ல இருக்கானுங்கன்னா, தமிழனா இருந்தா மெர்சல் பாரு அந்த மோட்ல இருக்கானுங்க. மெர்சல் பார்க்கலாம், நீ தமிழனே இல்லடா. அதுல இருந்து அவனுங்க இன்னும் வெளியில வரல. மெர்சல்ன்றது தமிழனாடா முதல்ல மெர்சல். ப்ரோ ஜிப்சி ப்ரோ, எனக்கு ஒண்ணு ப்ரோ, இவன் வந்து சொல்றான்ல இப்போ வந்து நான் அவனெல்லாம் சப்போர்ட்லாம் இல்ல, திமுகவோட சப்போர்ட்லாம் இல்ல. முன்னாடி வந்து சொல்லியிருப்பான்ல, இவங்களோட பேர்லாம் வந்து என்னோட டைட்டில்ல வைக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பான். அவங்களே வந்து இப்ப கடிக்கிறான் இவன் போட்டு. அழகா சொல்லி காட்டணும். அது எப்படி இவன் மாத்தி மாத்தி இது பண்றான்? அருள்நிதி, கனிமொழி, கலாநிதி. அதுதான் எனக்கு எப்படி, அதுதான் அப்ப வந்து அந்த மாதிரி பேசியிருக்கான். ஆனா இப்ப பாருங்களேன், அப்படியே சேஞ்ச் ஆகி எப்படி ஆகாஷ், பேசுறான் பாருங்களேன். அவன் நிமிஷத்துக்கு ஒண்ணு பண்ணுவான் ஆகாஷ். இப்போ ஜெயலலிதா அம்மாட்ட போய் நின்னான், அந்த அம்மா ஒரு சம்பவம் பண்ணோன்னா அந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு வேலை பார்த்தான். எனக்கு அதெல்லாம் இவன் நிமிஷத்துக்கு. முன்னாடில இருந்தே தெரியும். இவன் வந்து சாதாரணமா முன்னாடி எல்லாம் பேட்டி கொடுக்கும்போது, விஜய் அண்ணா ரொம்ப கூச்ச சுபாவம், அவர் ரொம்ப பேச மாட்டாரு, வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பேட்டிலாம் அப்படியே அப்படியே கமுக்கமா இருப்பா போல. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, அவன் படத்துல பண்றதா இப்ப ரியல் லைஃப்லயும் பண்றான். கரெக்டா இல்லையா ப்ரோ? இல்ல அன்னைக்கு நான் ஒரு இது பார்த்தேன், மீம் அதிகமா பார்த்தேன். ஆக்டர் விஜய் அண்ணா இப்ப ஏன்னா படம் தொட்டு போற, இப்பதானா நீ நல்லா இல்ல கணேஷ், அது இல்ல அது என்ன மீம்னா, நல்லா நடிப்பு வரும்போது சினிமாவை நிறுத்துறேங்கிறியா? ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னா, அண்ணா அதுதான் பண்றான், ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் பண்றான். என்ன ஆஃப் கேமரா பண்றான், அதைத்தான் சொல்ல வந்தானுங்க. ஆக்சுவலா அது கரெக்டா இல்ல ஜிப்சி, நான் இன்னொரு மீம் பார்த்தேன். நானும் அப்படிதான் படத்துல இந்த காசு ஒண்ணு ஆர்ஜே பாலாஜி எடுத்து கொடுக்கலாம் போவான், அது காணப்படும், விஜய் சேது தூக்கிட்டு போயிடுவா. அதை போட்டு ஹெச் வினோத்னு போட்டு எங்கடா இருந்து இங்க இருந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை காணும். ஹெச்வினோத் இவ்வளவு மோசமெல்லாம் எழுத மாட்டான்ப்பா. இதெல்லாம் அவன் தான்ப்பா, ராம்மோகனா ராஜ்மோகன் தான் பண்ணி கொடுத்துருப்பான். அதுலயும் அண்ணா வந்து ஃபுல்லா படிக்கல, 2 பேப்பர் ஸ்கிப் பண்ணிட்டாரு. இல்ல ஜிப்சி, ஆதவ் அர்ஜுனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் ஊழலை ஒழிப்பான்னு பாரு, அங்கதான் ஜிப்சி நிக்கிறான். அங்கதான் நிக்கிறான். ஆதவ் அர்ஜுனா வந்து 2026க்கு அப்புறம் 27 அந்த அந்த கட்சியில் இருக்கிற மட்டும் பாருங்க. முதல்ல 26 எண்டு வரைக்கும் இருப்பா போல, 7க்கு அப்புறம் இருக்கிற மட்டும் பாருங்க. இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு, அவன் சொன்னா ஸ்டாலின் வந்து காப்பி அடிச்சிட்டாரு இவன்ட்டு இருந்து. இவனே ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட இருந்து தான் அடிச்சான். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால சிஎம்மா இருந்தப்போ அவரோட ட்ரெஸ் கோடு மோஸ்டா அப்படிதான் இருக்கும். அவர்கிட்ட இருந்து இவன் அடிச்சுட்டு. இதெல்லாம் எப்போ இந்த ட்ரெஸ் கோட நம்ம டீகோட் பண்ணோம்? அண்ணனோட இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்தாரு ஒரு இதுக்கு கொடியேற்றுறதுக்கு, அப்பவே எடுத்து எல்லாமே டீகோட் பண்ணாச்சு. அந்த ட்ரெஸ் கோடு யார் வருது? RSS ஓட யூனிஃபார்ம். அவங்க ஷார்ட்ஸா போடுவாங்க, நம்ம வந்து பேண்டா போடுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா ஆமா, எனக்கு அதுதான் ஒண்ணு எனக்கு உண்மையில புரிய மாட்டேங்குது. நானும் அதிகமா மீடியால பாத்துருக்கேன். விஜய் வந்து பிஜேபி வந்து இதுவே பண்ண மாட்டேங்கிறான், கொஸ்டினே பண்ண மாட்டேங்கிறான், அதனால பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. பி டீம்லாம் கிடையாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து நான் இது கெஸ் பண்றேன், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றேன். தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா? இப்ப பிஜேபி பிடிக்காதவங்களே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம்கேக்கு போடுவாங்க.
அந்த ஓட்டை நம்ம ஹன் பண்ணணும். அதை தவிர டிஎம்கேக்கு எதிரான ஓட்டையும் ஹன் பண்ணணும். அதனால தான் அண்ணா இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் நிற்காதப்பா. நம்மளை விட நம்மளுக்கு தான் இங்கே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. வெளியில் போய் போனால் அவங்க பேசுகிற பேச்சில் சாதாரண நீ ஒன்றும் வேணாம், நாளைக்கு நீ வேணால் சும்மா ட்ரையல் பண்ண ஒரு 2-3 ஆட்டோக்காரங்களை போய் பாரு, அவங்க டெய்லி பேப்பர் படிக்கிறவங்க. நான் மறந்தே போயிட்டேன். இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்க நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஒரு அண்ணா பேசினாரு. செக்யூரிட்டி தான் முஸ்லீம் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா. என்னன்னா இந்த தெப்னா போச்சுன்னு சும்மா கேட்டேன். ஆஸ் யூஷுவல் அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் போச்சுப்பா நல்லா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நேற்று ஒருத்தர் அசிங்க பற்றி அமிச்சாங்களேன்னு சொல்லிட்டு, யாரை நான் சொல்றேன்னு கேட்டா விஜய் வந்திருந்தானேப்பா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளவு வெறியா இருக்கேன் அப்படின்னு. என்னப்பா நம்ம இதுக்குள்ளேயே வந்துட்டு இவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. இவனுங்க இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல வந்த அப்புறம் தான் இவனுக்கு விஷயமே தெரியும். அவன் காலங்காலமா தமிழ்நாட்டுல ஊறி போயிட்டு டெய்லி பேப்பர் படிக்கிறவங்க. அந்த காலங்காலத்துல டீ கடையில் போயிட்டு பேப்பர் படிக்கிற ஒரு குரூப் இருக்கு. நம்ம ஊர்ல ஒன்று பார்த்தல, டீ கடையில இருக்கும், சலூன்கள்ல இருக்கும். அந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும். அவங்க காலேஜ் படிக்கிறாங்களா ஸ்கூல் படிக்கிறாங்களா வேற விஷயம், பட் பேப்பர் படிப்பாங்க. அந்த அறிவு இருக்கும். இங்கெல்லாம் அந்த பருப்பெல்லாம் வேகவே வேகாது. இவர் முஸ்லீமை வச்சு என்ன பண்ணிக்காரு சொல்லு? முஸ்லீமுக்கு இவர் இத்தனை நாள் என்ன பண்ணிக்காரு? இப்போ விஜயகாந்த் சார் எடுத்துட்டு வச்சுக்கோயேன். விஜயகாந்த் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இப்ராஹிம் ராவுத்தர். சரியா? அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவர் பண்ண படம் எல்லாமே செம்ம ஹிட். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவர் இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணது இல்லையா? அவர் இருக்கும்போது சாதாரண விபூதி போட்டு சாதாரணமாக வந்து உட்காந்து குடிச்சிட்டு போயிட்டாரு. இவர் இன்னைக்கு தான் கைலி கட்டிட்டு இருக்காரு. நீ தானே பேண்ட் போட்ட வேண்டான்னு, அப்புறம் இங்க மட்டும் ஏன் கைலி கட்டி வர? ஓவர்சீஸ் தற்கொலைங்களை ஃபர்ஸ்ட் அடக்குனா போதும் ப்ரோ. அவங்க சைட்ல அவங்க தான் வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானுங்க வந்துட்டு. ஏன்டா டேய் கம்முன்னு இருக்கடா கொண்டாரம். எல்லா வீட்லயும் ஓட்டு ஒரே இருக்கு. கேள்வி கேளு. நான் ஏன் நீ ஓட்டு போடணும்னாலே சர்க்கார் ஃபிளைட் பிடிச்சதாண்டா நான் வரணும்னு சொன்னா முடிஞ்சு அடங்கிடும். அன்னைக்கு ஒரு தற்கொலை ஓட்டு பேசிச்சு. 6.5 கோடி ஓட்டு அண்ணனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 6.5 கோடி ஓட்டுனாலே 80% ஓட்டு. சரியா? நம்மள இங்க பதிவார மொத்த ஓட்டும் அண்ணாக்காடா உளும். எங்கடா பேசுறாங்க இவனுக்கிட்ட எல்லாம் பேசுற மூளையை கழிச்சு. பைலா வந்ததா இல்லையா? இன்னும் பைலா கட்சதா இல்லையா? பைலா கூட போனதாப்பா அந்த பையன். அண்ணியோட சரிப்பா ப்ரோ. ஆனா ஜிப்சி ப்ரோ நான் பேச கேக்குதா? ஆனா ஒண்ணு நம்ப வச்சிட்டாங்க ப்ரோ. என்னன்னா அவன் வந்து வெளியில என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த வயசானவங்க ஒரு சிலர்லாம், அன்னைக்கு நான் ஒரு பிளாட்டுக்கு ஒண்ணு போறேன். அங்க செக்ரட்டரி எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு 250 கோடி சம்பளத்தை கொடுத்துட்டு விட்டுட்டு அவன் வந்து அரசியல் வரானா, இருங்க எனக்குலாம் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. டேய் முட்டா முட்டைகளா இப்படி எல்லாம் சம்பளத்துக்குடா ரவுண்ட் பண்ணி கோடி வந்து இருங்க நான் சொல்லிடுறேன் ப்ரோ. 250 கோடி சம்பளம் விட்டான் வரானா, நாட்டுக்கு அவன் நல்லது பண்றதுக்கு தான்ப்பா வரான் அப்படின்றான். யோ யாருகிட்ட வரலையா சொல்ற? 250 கோடியே பத்தலன்னு வரான் அவன். நீ என்ன 250 1000 ஆக்கிறதுக்கு அவன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அது தெரியாம நான் இங்கே கரெக்ட் பண்ணிடுறேன். 250 இல்லையா, கடைசியா 180 வாங்கியிருக்கா போல. அதுலயும் 60 கோடி தான் இது, மத்தது 80 கோடி பிளாக்ல வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் வீடியோவே போட்டிருக்கா போல. அப்படி இல்லைன்னா இவனுங்க நம்ம மேல கேஸ் போறாங்கல்ல, அவர் மேல கேஸ் போடுங்க. திருச்சி சூர்யா நான் போட்டுக்கனேன். ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த ஆடியோவா? இப்போ அவர் சொல்றது பொய்ன்னா அவர் மேல நீங்க கேஸ் போடலாம்ல. அவதூறு வழக்கு போட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அவன் மேல கேஸ் போட்டீங்கன்னா அவன் நிறைய சொல்லிட்டு போயிடுறானுங்க ப்ரோ. ராக்கி அதாவது என்ன சொல்றானா, அவன் கொத்தடிமை அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கான். இல்ல அவன்கிட்ட நீ போய் வாய்ஸ் விட்டனா அவன் நிறைய மேட்டர் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவன் இன்னும் பலதான் அவுத்து விட்டுருவான். அவன்கிட்ட சீண்டா மாட்டானுங்க, அமைதியா இருப்பானுங்க. இவனை பத்தி பேசினாலே ஆனவனா கொத்தடிமைன்னு சொல்லிடுறாங்க. டேய் என்னடா இது பேச்சா? அட நீ வேற. ஒருத்தன் அன்பில் மகேஷ் பிஏன்னா இன்னொருத்த ஒருபடி இறங்கி போய் நீ டிடிவி தினகரனோட தம்பி தானடான்ட்டான். நீ வேற. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? விஜயோட அணிலோட அறிவு வேற எதுவுமே இல்லடா. இந்த ஜிப்சிக்காவது எனக்கெல்லாம் இன்னும் ஒரு படி ப்ரமோஷன். இல்ல எனக்கு வந்து இப்பதான் கொடுத்துருக்காங்க கொத்தடிமேன்னு. இனி போக மாறு நினைக்கிறேன். நாளைக்கு நான் கொஞ்சம் ரூட்டை மாத்தி சீமான் இப்ப இன்னைக்கு நேத்து முந்தெல்லாம் சீமான்ல எடுத்து போட ஆரம்பிச்சேன். ஒண்ணு அந்த இதெல்லாம் இல்லப்பா, அந்த பொண்ணு காப்பி பேஸ்ட் ஒண்ணு பண்ணிச்சுல கண்ட்ரோல் வி, அது அந்த பையன் சீமான் கட்சி தானே. இப்ப நம்ம என்ன இப்ப சிஎம் கொண்டு போட்டோம், அது சார்ந்துதான் போட்டோம். இவனை எதிர்த்ததுக்காகவே நம்ம கொத்தடிமேன்றான். அதுக்குன்னு அந்த ஆள் பேசுறதும் கேட்க முடியாது. அந்த அதுக்கு மேல பேசுவான். ஒண்ணு கூட சறுக்கிறது கிடையாது, அது தெரியும். பட் வேற வழி இல்ல, ஃபன் பண்ணணும்னு இறங்கியாச்சு, பண்ணித்தான் ஆகணும்.
இல்ல ஜிப்சி, அதாவது எப்படின்னு வச்சுங்களேன், இவனுங்களே நமக்கு ஐடியா குடுக்குறானுங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு. அதுதான் அதுவே அமைதியா இவனுக்கு தெரிய இருக்கிறவன்ட்டு. மாட்டேங்குது. நிஜமா அதான் சொல்றேன். வந்து கொத்தடிமை. இப்போ நிஜமா சொல்றேன். அன்கான்ஷியஸாவே என் மைண்ட்ல வந்துச்சு. ஓ போகும்போது இப்ப நான் கொஞ்சம் தெளிவாகணும், யோசிக்கணும். எப்பா ஓட்டு போட போறோம், நம்ம என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு இப்ப நம்மளே இவனுக்கு ட்வீட் பண்ணி வச்சுட்டானுங்க. ஏய் நீ இவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. டேய் நான் அப்படி இல்லடான்னு சொல்லவும் முடியல அவங்க கிட்ட. சரி விட்டாச்சு. சரி பேசிட்டு போ அப்படின்ட்டு. இல்ல இங்கதான் தப்பு பண்றீங்க. என்ன வேலை கதறிட்டு போறா, நான் ஏன் விட்டுணும்? அவ்வளவுதான், அப்படி ஆமா விட்டுணும். பதிலே இல்லன்னா சொல்லவே சொல்லல. கூடாது. அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த இவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு ஒரு வீடியோ வந்துச்சு இல்ல, ஒரு பையன் பேசினால அவங்க கட்சியில. அந்த வீடியோல அவனே சொல்லியிருக்கான், நாங்க மாற்று கட்சியில இருந்து வந்தோம், அதனால எங்களை ஒதுக்குறீங்களான்னு அவன் சொல்லியிருப்பான். அவனே அதை சொல்லியிருக்கான். இவனுங்க என்னவோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி, இவன் பார்த்தல, இவன் முன்னாள் விசிகா, இவன் முன்னாள் டிஎம். டே அதை அவனே சொல்லிட்டான்டா. நீங்க என்ன ப்ரூஃப்? அவன் வீடியோலயே ப்ரூஃபாவே போட்டிருக்கான் அதை. தருண், இல்ல அந்த இல்ல டைலாக் இல்ல. மறுபடியும் சொல்லு தருண். அதாவது அங்க சுத்தி இங்க சுத்தி லேபிள் குத்தணும், அதுதான். ஏன்னா பதில் கிடையாது. அத ரேக் டேய் என் மண்டையில ஒட்டுறானுங்கடா லேபிள் எடுத்துன்னு வந்து. இல்ல டிஎம்கே நமக்கு லேபிள். மண்டையில முடி இருக்கு, விஜயண்ணா மாதிரி இருந்தா டேய் ஒட்டும். எனக்கு நமக்கு முடி இருக்கு, ஒட்ட மாட்டேங்குது. சந்தோஷமா இருக்கும்டா. இல்ல ஆகாஷ், இல்ல ஏடிஎம்கே ஓட்டினா கூட சந்தோஷமா இருக்கும். டிஎம்கே போய் ஓட்டுறீங்களா, அதுதான்டா ஆக்சுவலா நான் கஷ்டமா அதான் இருக்குன்ற. சொல்றேன். ஏடிஎம்கே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவங்க இப்படியே பேசாம இருக்க இவனுங்க எல்லாருமே டிஎம்கேக்கு சப்போர்ட்டரா எங்களை மாத்திருவானுங்க. ஏய் ஸ்ட்ரைட்டா போய் ப்ரோ டிஎம்கேக்கு போட்டோ போடுங்கன்னு. அவங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க ப்ரோ. ஆனா வந்து என்னன்னா அவங்க பண்றது இல்ல வெளியில இல்ல தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். இல்லப்பா, எல்லாமே நான் ஆஃப்லைன் வந்து இருக்காங்க. எல்லாமே அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. ஆஃப்லைன்ல வந்து இவங்களுக்கு மேட்ச் அவங்க தான். அதுல நான் சொல்லல. பட் இவனுக்கு ஒண்ணு பண்றாங்களே, தற்கொலை சொல்லுங்க இங்க பண்ணது இல்ல, அது சொல்றேன். இப்ப நம்ம பர்சன்டேஜ் கம்மி தான். ப்ரோ ஆன்லைன்ல அவங்க எப்பவுமே ஸ்ட்ராங் இருக்க மாட்டாங்க ப்ரோ. ஆஃப்லைன்ல மட்டும் தான் ப்ரோ அவங்க பக்காவா இறங்கி ஒர்க் கரெக்ட். பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நெருங்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் நான் போன தெரியும். வாட்டியே பார்த்துட்டேன். அம்மா இல்லாதப்பவுமே கட்சி இவ்வளோ செதஞ்சப்பவுமே இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வருதுன்னா அந்த அது வேற லெவல் இல்லையா? அதுக்கான ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. அவங்க இன்னும் ஆமா கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே வேற லெவலு. என்ன பார்ப்போம். கண்டிப்பா இந்த வாட்டி எடுப்பாங்க ப்ரோ, மிஸ் ஆகாது. இந்த வெயிட் பண்ணி பார்ப்போம். பாப்போம் அதான் கிட்ட வரும்போது நிறைய சொல்றாங்க. ஆஃப்லைன் நிறைய கேள்விப்படுறேன். பார்ப்போம். ப்ரோ. இப்படிதான் ப்ரோ இவனுங்க 200 அடிப்போம், 300 அடிப்போம், 230 ஃபர்ஸ்ட் நம்பரை கடத்திட்டாங்கடா. இல்ல ஆகாஷ், உங்களுக்கு எல்லாம் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? எங்கள்கிட்ட 4.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஓ 4 கோடி வந்துச்சா? டேய் அதெல்லாம் இல்ல ப்ரோ. அவனுங்க ஒண்ணு போட்டாங்க பாருங்க. எங்க வீட்டு மேல ஒரு ஆன்ட்டி இருக்காங்க ப்ரோ. அவங்களோட பையன் வந்து தீவிரமான அணிலு ப்ரோ. அவன் சொல்றான், மா 24 ஹவர்ஸ்ல 50 லட்சம் உறுப்பினர்மா எங்களுதுல. அப்ப பாருமா கண்டிப்பா அடிச்சிரும். ஆன்ட்டி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க, சும்மா இருங்க. எனக்கு அதான் கூட்டுக்கு ஞாபகம் போறா இருக்கு. டேய். எனக்கு அந்த வீடியோ தான் ஞாபகம் இருக்கு. என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் இவ்வளோ பெரிய பொட்டிங்க, அது அப்படியே ஃபுல் ஆகி அப்படியே கொட்டுது. அந்த வீடியோ தான் ஞாபகம் ப்ரோ இருக்கு. அதை விட குச்சி ப்ரோ இன்னும் ஒண்ணு பேசியிருப்பாங்களே இந்த லியோ படத்துல. ஏங்க படம் ரிலீஸ் ஆகாத முன்னே 700 கோடி அடிச்சிச்சு எப்படிறான்னு கேட்டா, ஃப்ரீ பிசினஸ், ஃப்ரீ அங்க 100 பிசினஸ். கோடி இங்க 100 இல்ல கோடி. வினய் கணேஷ், அது எனக்கு எவனா இந்த ஒரு 1403 சின்ன பையன் விஜய் ஃபேன் சொல்றான்னு வச்சுக்க, எனக்கு மைண்ட் வேற எங்கேயோ போக தெரியுமா? ஒரு வீடியோ இருக்கும் தெரியுமா, ஒரு பல வெட்டுற கத்தியை வச்சு. உங்களால என்னங்க பண்ண முடியும்? நாங்க எங்க இருந்து சம்பவம் பண்ணோன்னே தெரியாத ஒரு பல வெட்டுற கத்தி வச்சு பேசிருக்கால, அந்த வீடியோ மேடிக்கு ஞாபகம் வரும். அதுல ஓஜி வந்து புல்லட் தாயா, புல்லட். இது நாங்க எங்க இருந்து சம்பவம் புல்லட் பண்ணோன்னே தான் இது. தெரியாது. தருண், புல்லட் நீங்கெல்லாம் புல்லட் ஜோக்கர் இல்லையா? நீங்கெல்லாம். புல்லட் புல்லட் யார திட்டினா தெரியும்ல, அவனை இன்னி வரையும் அட்ரஸே இல்ல தெரியுமா? தருண், இன்னொருத்தர் இருப்பான் பாத்திருக்கியா? இங்க பாடுறா, அவன் பேரு தாண்டா பச்சை குத்தி இருக்கா. இங்க பாடுறா, டேய் விஜய் திட்டிட்டு இருப்பான். அந்த வீடியோ தெரியும்ல? இவங்க அரசியல் பேசுறதுக்கு முன்னாடியே புல்லட்னு ஒருத்தவன் 16 வயசு பையன் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தான். அதுவும் எப்படி எல்லாம் டைரக்ட் அட்டாக்கு, நீ வாடான்னு சொல்லி எல்லாம் டைரக்ட் அட்டாக்கு தான் வந்தது ஃபுல்லா. அவனுக்கு இருக்க தைரியம் கூட இந்த கூஜானில் கிடையாது. எனக்கு இப்ப எக்ஸ்பைரிய பார்க்கும்போது புல்லட் நினைப்புதான் வருது. தருணே ரிக்வெஸ்ட் பாரு, அந்த ரிக்வெஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு மார்க்கமா இருக்கு, நீ பாரு. எனக்கு காட்டவே இல்ல ரெக்வெஸ்ட், அதான் உங்களுக்கு தான் தம்பி ஒருத்தர் வந்து கேட்டாரா ஸ்பீக்கர், டேய் அப்பா வேணாண்டா வேற மாதிரி குத்திடுவானுங்க. அப்புறம் யாரு தம்பி? என்டிகேல இருந்து ஒருத்தர். வேணாம்ப்பா, நம்மளுக்கு அந்த சகவாசமே வேணாம், விட்டுருங்க. நம்ம மட்டும் அண்ணன் அடிப்போம் போட்டு. அஜித் ஃபேனா இருந்தா கூடு, அப்படியே அதான் விஜய் ஃபேனா இருந்தா ஏத்தி விட்டு பேசுவோம். நம்ம அண்ணனை நம்ம அடிப்போம், அவ்வளவுதான்.
கரெக்ட் கரெக்ட். அதுல தேவையில்லாம இந்த ரொம்ப கட்சிக்காரங்க இல்ல யாரும் அதே கணேஷ் கட்சிக்காரங்க மாதிரி யாரும் தர வேணாம். அதே மாதிரி நம்ம முதுகுல மத்தவங்க சவாரி பண்ணவும் பார்ப்பாங்க வேற கட்சிக்காரங்க, அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மெயினா சொன்னீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆமா, இப்ப நீங்க சொன்னது மெயின். அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க, இது உஷாராக்கணும். இது போன வருஷம் இதே இன்சிடென்ட் நடந்தது, ஒரு தடவை நடந்தது. ஆமா ரேக், நீ என்ன இந்த பக்கம் மத்தியானம் அத நோட்ஸ் நான் அண்ட் ட்விட்டரே கேட்கணும். டவுனு, அதுல பேசுற போட்டிருக்க. ரெண்டு ரெக்வஸ்ட் காட்டுது. குத்துறேன். யாரையா வந்திருக்கா? இதோ அந்த இவர் தான், நம்மால் தான் ஒருத்தர் வந்திருக்காரு, தமிழன். யார்? கீழே போயிட்டாரா? ஓகே. தமிழன் யாரு இவனே? சூர்யா வந்திருக்காதா? ஏய் அது கிடையாதுயா, இந்த இட்டாச்சின்னு ஒருத்தர் வருவார்ல, இட்டாச்சி ஓ ஆபரேட்டர். ஓகே ஓகே. இல்ல நாங்கெல்லாம் வேற லீக் போயிட்டோம், நாங்க அங்க இருக்கோன்றானுங்க. ஏதாவது ஒரு ஆக்டரோட அப்டேட் வந்துட்டா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ அம்மா வலிக்குதே. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நாங்க சொன்னதுதான் ஒருத்தர் மீமா போட்டாரு, டிஎம்கே பேஜ் ஒருத்தர். எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஏகே படம், 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரஜினி படம் இறக்கி விட்டா போதும், கட்சியாவது மயிராவதுன்னு சட்டையை கிழிச்சிட்டு இங்க வந்துருவானுங்க, ஓட்டு போட ஆகாஷ் உனக்கு மறந்துடுவானுங்க. காட்டுறாதா ரிக்வஸ்ட் வந்து? ஆகாஷ் இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. இவனே இங்க நம்ம ட்விட்டர்ல ஒரு கிழட்டு கூதி இருக்கியா, விஜய் யாரா? ஃபேனு. விஜய் ஃபேனு நண்பன் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தான். நண்பன் ரமேஷா? அவன் என்ன பேரு? அவன் ஐடியை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன்டா. இல்லவனே அவன் எப்பனா நம்ம தலையை வந்துட்டு ஃபேமிலி அபியூஸ் ஒரு படி மேல போய் அவன் இப்ப போஸ்டிங்ல இருக்கான்டா பாருவேன். இதெல்லாம் அனுப்புடா, ப்ரூஃப் எடுத்து அனுப்புடா, போடுவோம்டா இதெல்லாம். எவன் வந்துட்டு அபியூசரா இருக்கானோ, என்னென்ன பண்ணுனா அவனுக்கு தான்டா போஸ்டிங் இருக்கு. அவன் பார்த்தா தேனிக்காரன் பயோவை பார்த்தேன், டிபி பார்த்தேன், லெஃப்ட் பாண்டி கொடுத்த போட்டோ வச்சிருக்கேன் பெருமையா. இரு நீ ஏன் அவ்வளவு தூரம் போற? பாம்குமாரே முதல்ல யாரு? அவனுக்கு என்ன இதுக்கு இவன் போஸ்டிங் கொடுத்தான்? நீ எதுக்கு அவ்வளவு தூரம் எங்கேயோ போற? ஆமா, நீ இது சொல்லவும் தான் ஞாபகம் வருது, காவலன் சுரேஷ்னு ஒரு பீஸ் முன்னாலே சுத்திட்டு இருக்குமே, அது செருப்பால் அடி எங்க? வாங்கினான்டா. இங்க இருக்க இந்த டீம் கிட்ட, வீர சென்னை டீம் கிட்ட செருப்பால் அடி வாங்கினான். என்னாச்சு அவனுக்கு சொல்லு? தெரியலடா, நான் அவனதான் ரொம்ப வருஷமா காவலன் தேடிட்டு சுரேஷ், இருக்கேன். அவன் அங்கிள் கல்ட் அங்கிள், அவன் செம்மடி வாங்கினான் ஒரு வாட்டி வந்துட்டு. பிளைண்ட் டேட்னு ஒன்று விட்டாங்க தருணே அவங்க படத்துக்கு. அப்ப நம்ம அஜித் சார் ஒரு மாதிரி தப்பா மட்டமா பேசியிருப்பான், உடனே பிடிச்சானுடா அவனை. இது நண்பன் ரமேஷ், அவரை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் இப்ப ட்வீட்லாம் பாத்தீங்கன்னா, நான் மக்களோட காப்பாளன், மக்களின் நண்பன் போட்டு. இதெல்லாம் ட்வீட்டா போட்டு விடுங்கடான்னு சொல்றேன், எங்க கேக்குறீங்க நீங்க? இருடி அந்த ஐடி எடுப்போம். இல்ல இன்னொருத்தர் தான், அந்த சர்மிளான்னு ஒருத்தங்க டிஎம்கே இதுல இருப்பாங்க, அவங்கள வந்து கந்தசாமி சிறையோட மார்பிங் பண்ணி போட்டு சனி அதை டெலிட் பண்ணிட்டு ஓடிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கோவத்துல பேசிட்டேன், எனக்கு வந்து சில தவறுகளை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணனை மாதிரியே கை கட்டி வீடியோ போடுறதுக்கு பதிலாக ட்வீட் போட்டு போயிட்டான். இவனுங்களுக்கெல்லாம் வீரமும் இல்லை ரோசமும் இல்லை, எதுக்குடா அப்புறம் நீங்களாம் சண்டைக்கு வரீங்க? ஒரு ட்வீட் வந்துருச்சான்னு பாரு, ஷேர் பண்ணிருப்பேன். வெயிட் பண்ணு. அது வந்ததுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி விட்டுரு சரியா? இருக்கு நண்பன் ரமேஷ்னு இருக்கு. எனக்கு என்ன வரல, வெயிட் பண்ணு. இந்த இவன் அந்த ஐடிக்குள்ள போய் பாருங்க. இருக்குடா கணேஷ், வந்துருச்சு. இப்படிதானே ட்வீட்டே போட்டிருப்பியா அவன்? இதுதான் அவனோட ஸ்டாண்டர்டு. இவனுக்கு போஸ்டிங் கட்சியில, விஜய் கட்சியில அப்பனா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. எவெல்லாம் அபியூசரோ, கேடுகட்ட தைரி, புறம்போக்கு, எச்சக்கலை, முடிச்சவிக்கு, ரேபிஸ்ட். திருப்பி ராம்குமார் பேரை சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். சும்மா ஏய் அங்க அண்ணனே அப்படிதான் இருக்கிறான். ஓகே பாத்துறேன். இல்ல கணேஷ், அந்த பயோ டிபிஏ பர்வே லெஃப்ட் பாண்டி விட்டு வச்சிருப்பியா போட்டோ? அவன் அப்படியே மேதா, அவன் அறிவாளி மேதா, அவன் கூட எடுத்து வச்சுக்கிறான். இத ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. இல்ல ஒரு அபியூசர் இன்னொரு அபியூசரோட இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நண்பர் ரமேஷ் அவன் பேரை பாரு. டேய் லெஃப்ட் பாண்டி நம்ம பெரிய தைரியசாலின்னு சொல்றீங்கடா, அந்த ஆளை வந்து என்ன அன்பிளாக் பண்ண சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். எதுக்கு நான் பிளாக் பண்ணிருக்கேன்? அவனே வலிமை டைம்ல வந்துட்டு பிளாக் வாங்கின வேண்டாம், இப்போ வரையும் அன்பிளாக் பண்ணலடா. ஃபர்ஸ்ட் அந்த ஆளை ஃபர்ஸ்ட் அன்பிளாக் பண்ண சொல்லுங்கடா. இல்ல நீ அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம், முதல்ல வலைபேச்சு பிஸ்மியை என்ன அன்பிளாக் பண்ண சொல்லு, அப்புறமா பேசுவோம். பண்ண மாட்டேங்கிறான் அவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது காலாவதியை என்ன அன்பிளாக் பண்ண சொல்லு, பழைய ஐடியில பிளாக் பண்ணிவிட்டான். அன்னைக்கு ஒண்ணு இல்ல ராக்கு, ஒண்ணு போட்டிருந்தான். இது என்ன தெரியுமா, ஒரு பொதுவா ட்வீட் போட்டிருந்தேன் அவனே, நீங்க தளபதியை நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு போட்டிருந்தான். நான் கமெண்ட் போட்டேன், நீங்களா இருந்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்கன்னு போட்டிருந்தேன். அதுக்கு போய் ட்ரிகர் ஆகி என்னை பிளாக் பண்ணாங்க அந்த ரிப்ளை பார்த்துட்டு.
பார்த்தா அந்த நாய் வந்துட்டு புஷி ஆனதுக்கே உமா கொடுத்திருக்காங்க கட்டி பிடிச்சி ஒரு வீடியோல. அந்த ஆளு வேற தள்ளி போடான்றியா. விஜய்லாம் கச்சா விட்டுருவான் சும்மா. புஷி ஆனதே பாவையா, டென்ஷன்ல இருக்காயா மனுஷன். எனக்கு புஷி ஆனது மேல மரியாதை தான் வருது டெய்லி என்னன்னு தெரியல. பழைய தெம்பு இல்ல பார்த்தல ஒதுக்கி வச்சிட்டாங்க மனுஷனை. தருண் ஆதவ அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் வந்தோன்னு புஷி ஆனந்த ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. 10 வருஷமா உங்க கூட டிராவல் ஆயிருக்கான், அந்த ஒரு இது கூட இல்ல. அந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா, முன்பு பின்புன்னு வந்து அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன் கொஞ்சம் பார்த்தேன். ஏண்டா பெத்தவனே பின்னாடி வச்சுட்டான். 10 வருஷமாவது 15 வருஷமாவது அந்த போகிறாரு. வருவான் கம்பேக் கொடுப்பான் தலைவன், பயப்படாதீங்க. நம்ம தான் எப்பா அந்த லைட்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குங்கப்பா. அது போன மாசம். இந்த மாசம் டம்ளர் கப்பு தான். அதுக்கு ஆப்டா வந்து நம்ம காலாவதி வரை போட்டிருந்தான் கப்பை. இல்ல அவன் இந்த நிவாரண பொருள் இவன் கொடுக்க வந்தப்போ டெம்பிள் ரன் அவனை வச்சு ஒரு மீம் போட்டாயில புஷி ஆனந்த வச்சு. அந்த குட்டி பையன் கூட அவனை மதிக்கல. நீங்க தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க நீ. இல்ல ஜிப்சி, நான் என்ன சொல்றேன், திருச்சி சூர்யாவோட யூடியூப் வீடியோ ஒரு 5 எடுத்து போட்டு விடுங்க, உங்க வேலை முடிஞ்சது. ஆனா அந்த ஆளு ஒரு வீடியோ போட்டு கண்டென்ட்டா இறக்கி தள்ளுறான்ப்பா. இப்ப அந்த ஆள் கொஞ்சம் அந்த பக்கம் காத்தடிக்குது, அந்த பக்கம் போயிட்டா போல. பார்த்துதான் இருக்கேன் வீடியோலாம், வேற கண்டென்ட் பேசியிருக்கா போல. திருப்பி யூடியூப் போட்டு வருவா போல, அப்ப இறக்கி விட்டுருவோம். இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருந்தாரு, அனில் குஞ்சுகள் அப்படின்ற ஒரு டைட்டில் பேசியிருந்தாரு. ப்ரோ இதெல்லாம் நீ எனக்கு டிஎம் பண்ணு ஜிப்சி ப்ரோ, போடுற போஸ்ட் அப்படியே டிஎம் பண்ணுங்க இதெல்லாம். சரி ஓகே. யூஸ் பண்ணுவேன்ல நானும் அப்பப்ப தேவனா. ஆமா இல்ல எனக்கு 3 பேர் தான் இப்போ வரணும் ட்விட்டருக்கு. ஒருத்தன் காவலன் சுரேஷ், இன்னொருத்தன் வந்து த்ரில்லர்னு ஒருத்தர் இருப்பான் முன்னாடி. இது ட்விட்டரா காவலன் சுரேஷ் இருக்கான், ஐடி இருக்குது, நான் உனக்கு ஐடி அனுப்பட்டா? அனுப்பு தலைவனை போய் டிஎம் பண்ணி கூப்பிடுவான், வா தலைவன். இது த்ரில்லரு ஸ்கேம் பண்ணிட்டு ஓட்டாப்லையா அப்படின்னு சொன்னா. ஜிவி பிரகாஷ் கிட்ட இது வாங்க காசு வாங்க அவனா? அது இல்ல, அது வேற ஆளு. ராக்கே டிஎம் பாரு, அம்ஸ்டாம் பாரு உனக்கு. பெட்ரோல் சைக்கோவே தெரியலப்பா. பெட்ரோல் சைக்கோலாம் நம்ம பையன் ப்ரோ, பெட்ரோல் சைக்கோலாம் நம்ம பையன். இந்த வரலாறுலாம் தெரியாம சுத்திட்டு இருக்க நீ. ராக்கு அண்ணா நகர் கவுன்சிலர் ஆச்சு அவர்தான். என்ன இது ராக்கு, நீலாம் முன்னாடி வந்திருக்கணும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாப்ல, இவரு பேருவியோ நல்ல பேராச்சு. இல்ல நான் கூட தண்ணிய போட்டா பேசுவ தெரியுமா, விஜய் சுந்தர். அவர்லாம் செம்ம கேட்டு தெரியுமா, அவர்கிட்ட நீ பேசியே ஆகணும். அந்த மைண்ட், அந்த மனுஷனுக்கு எப்படி ஒரு 41 வயசு இருக்கும். அவர் பேசுறதெல்லாம் நீ கேட்டது இல்லையே. விஜய் சுந்தரு, அது எப்ப அந்த போக்கிரினா என்னோட ஸ்பேஸுக்கு வருவாயா ராக்கு, அந்த பெட்ரோல் சைக்கோன்னு சொல்லுவீல. பெட்ரோல் சைக்கோ அவனோட எலிவேஷனே சூப்பரா இருக்கும். அவன் லாஸ்டா வந்துட்டு கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் அட்டெண்ட் பண்ண ஸ்பேஸ் என் பிளேஸ், என்னோட ஸ்பேஸ் தான் தெரியுமா. அன்னைக்கு நைட்டு பார்த்தா என் ஸ்பேஸ்ல இருந்தா காலைல அரெஸ்ட் ஆயிட்டியா. இல்ல வெங்கட் பிரபு வந்து அஜித் சார் கால் பண்றாருன்னு சொல்லிட்டு பேச விட்டு போனானே, அதே வைப்பு வருதுடா எனக்கு. அன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்பேஸ்ல இருந்தா காலைல அரெஸ்ட் ஆனாப்ல தலைவர். இப்ப ரீசெண்டா வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னோட போஸ்டுக்கு லைக் பண்ணிருந்தாயா, கணேஷுக்கு அனுப்பியிருந்தேன், லைக் போட்டு போயிருந்திருக்கான் போஸ்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐடியா இல்ல சுரேஷ் சந்திரா லைக் போட்டா கூட நீ இவ்வளவு சந்தோஷப்பட மாட்ட போல இருக்கு. இல்லடா, நான் அன்னைக்கு நைட்டே வந்ததுக்கு அப்புறம் ஸ்பேஸ் போடலான்னு பார்த்தேன், தலைய வந்திருக்கு ஏதாச்சும் கண்டென்ட் கொடுப்பான்னு சொல்லி ஸ்பேஸ் போடலான்னு பார்த்தேன். இன்னொரு நியூஸ் ஐடியா காணோம். அண்ணாவோட ஓஜி மதர் வெளில வந்திருக்காங்க. யாரு? மீராமுத்து. இது மீராமுத்துனா? இவனுக்கு எப்ப வாய வைக்க போறாங்க, அது எப்ப கிடைக்கும் தெரியல. அந்த அம்மா சொல்றப்பெல்லாம் எல்லாரும் அபியூஸ் பண்ணாங்கடா. இன்னைக்கு அந்த அம்மா சொன்னதுல பாதி உண்மை. பாதி இல்ல, எல்லாம் உண்மைதான். பேய்க்கும் சண்டை அந்த கான்செப்ட் தான். நீ அந்த பக்கம் போயிடாத, அது வேற ரகம், இது வேற ரகம். இல்ல ஆனா ஜிப்சியோட பீஸ் ஒண்ணு இருக்கு. நீ இன்னும் இத்தனை பீஸ் சொல்ற, டுமில் குப்பம் வவாலுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஜிப்சிக்கும் எனக்கும் செஞ்ச பீஸ். அது வந்துச்சுனாக்கா அது ஒரு ஃபன் பண்ணும்.
அதை காணுமே இப்போ எங்கேயோ அமுங்கி போயிடுச்சு எங்கேயோ என்னன்னு இல்ல தெரியல. இருக்கு ஜிப்சி. நார்மடஸ்னு ஒரு ஐடியில அன்னைக்கு நீ பிளாக் பண்ணிட்டான். டிஎம்ல அனுப்ப முடியல. வேற ஒண்ணு சண்டைக்கு வந்தான். ஜிபி வந்து ஃபேக் லைக்ஸ் அது இதுன்னு. நான் திருப்பி டிபேட் பண்ணணும், நீ தான்டா பிளாக் பண்ணி வச்சிருக்க, ஸ்பேஸ் போடுற உள்ள வாடானோன்னா நீங்க தான் என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை இது பண்ணிருக்கேன், நாய் அன்பிளாக் பண்ணிட்டு இங்க வந்து சமாளிக்குது. அவங்க கிட்டலாம் இந்த அப்படிலாம் டுமில் குப்பா பேசக்கூடாதுடா. வவ்வாலு இன்னும் இருக்காயா? இப்ப கூட பிளாக் பஸ்டர் மின்சார கண்ணா படம் எடுத்து நீ வச்சிருக்கேன். பேர் ரேக் அவன் அந்த மாதிரி ஏதாவது போடுவான். அப்படி என்னமா சொல்லணும், அது காலையிலனா கண்ணா சாப்பிட்டியாடா, மதியம்னா கண்ணா சாப்பிட்டியா, நைட்னா கண்ணா சாப்பிட்டியா, டைம் ஆச்சு தூங்கு, படிச்சியா, இப்படிதான் நீ அவனை விசாரிக்கணும். அவன் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன அது இது எது மாத்தி யோசி ரவுண்டா விளையாடுறது நான் ஆமா அவன் கூட. ஆமா, அதுக்கு மேல அவன் பேசவே மாட்டான். நான்லாம் அப்படி இல்ல செல்லக்குட்டி எப்படா இருக்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு மேல ரிப்ளையே இல்ல வராது. ஜிப்சி, இப்ப இங்க வந்தான்னு வச்சுங்க, டேய் தருண் உன்னோட பே ஸ்லிப் காமிடா, நீ எல்லாம் லைஃப்ல என்னடா பண்ண போற, நான் என் பே ஸ்லிப் காமிக்கிட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவோட பே ஸ்லிப் எடுத்துட்டு ஒண்ணு திருட்டு புண்டை. அவன் அவன் ஏன் பேசல இப்பதான் பார்த்தானா வச்சுக்கோங்க, அவெல்லாம் பேச கூட மாட்டியான். எங்கிட்ட வந்தான், ஏய் நீ விப்ரோல நான் என்னடா விப்ரோல அதை சொல்லுடா, முழுசா சொல்றானா சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னோ ஒண்ணும் அன்னைக்கெல்லாம் இல்ல இது, வந்துட்டு போதையில வந்துச்சு நாய் உள்ள வந்துட்டு அவன் வளர்றான். அவன் பே ஸ்லிப்பு கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு மட்டும் ஒரு ஜிபே வச்சிருப்பேன், அதுல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆனதை மட்டும் அவன் பார்த்தான்னு வச்சுக்கோவே, அவன் இனிமே என்கிட்ட வந்து வாயை கூட திறக்க மாட்டான். நீ வேற அதெல்லாம் அவசரப்பட்டு அமுச்சிடாத, திருட்டு புண்டை வீட்டுக்கு வந்து திருடுறதுக்கு பிளான் போட்டுருவான், கஞ்சா எடுத்துட்டு வந்துருவான், செவுத்துல குத்திருவான் டக்குன்னு. ஏய் அவன் கஞ்சா குடிக்கிடா சபா, அவன் ஏரியாலாம் கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னான். நான் சொன்னேன், டே இந்த நாயை நேர்ல போய் பார்த்தாச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்றா அப்படின்னு. அவன் சரியான கஞ்சா குடிக்கி. டேய் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க சைடு இருக்கிற மாதிரி எல்லா பேரும் காலேஜ் போய் நினைச்சிட்டாங்க போல தெரியுது. எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, ஈஸியா அடிச்சு இது பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. காலேஜும் கம்மி தான், பாதி டிஸ்கன்டினியூ, மீதெல்லாம் ஸ்கூல் தான். இல்ல ஜிப்சி, அவன் சொன்னா பாருங்க ஜிப்சி, முந்தா நேத்திக்கு அவ்வளவு வீரமா ஹோஸ்ட் பண்ணிட்டு, நான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசுங்க. டே என்னடா அது உண்மையாலுமே. ஆனா அவங்க கரெக்டா டீல் பண்ணாங்க. இவன் உண்மை சொல்றானா போய் சொன்னு தெரியல. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னா போலீஸ் கிட்ட வரும்போது இதையே சொல்லு, பொய்னா அவங்களே உன்னை கவனிச்சுப்பாங்க, பாத்துக்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு ராக்கு அந்த மேட்ரு, அதோட அப்டேட் ஏதாவது கிடைச்சதா? தெரியல, வெயிட் பண்றோம். இன்னைக்கு தான் ஒரு நாள் ஆயிருக்கு, பாப்போம். வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏதாவது தெரியும், பாப்போம். இல்ல ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த சோலை பிரவீன் ஒருவேளை என் வாக்கு பழிக்குதுன்னு நினைக்கிறேன். சோலை பிரவீன் அவன் டிஎல்ல போய் போன வாரம் தான் அவனை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவன் ஐடியை டிஎல்ல போய் ஒரு போஸ்ட் பார்த்து, ஒக்காளி ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு எதாவது ஆகணும்டா நினைச்ச, சொன்ன 4வது நாள் ஐடி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. சொல்லி 4வது நாள் ஓடிவிட்டான். புரியல, அப்படி ஒரு விஷயம் நடக்குதா? உனக்கு அப்படி பவர் இருக்குன்னா அப்ப இன்னொரு ஐடியா டெஸ்ட் பண்ணுவோம். இல்ல நான் ஒரு ஐடிக்கு பிளான் பண்ணிட்டேன். டிவிகே விஜய்னு ஒரு ஐடி இருக்கு, அந்த ஐடிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து. ஏரியா 2026 இருக்கட்டும், அது தூக்கினா ஃபன் போயிடும். நீங்க முதல்ல ப்ரோ ஏன் ட்விட்டர் 2 days இதுல இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க நீங்க? எதுக்கோ கண்ட வாழ்த்துக்கள் ட்வீட்லாம் சொல்லி தான் ட்விட்டர் ஸ்பாம் ஆகி வச்சிருக்கான், நாய் பக் பண்ணி வச்சிருக்கான் ஃபுல்லா வந்துட்டு. அது இவன் ஒரு ட்வீட்டே போட்டிருந்தான் இன்னைக்கு, டேய் சும்மா வாழ்த்து பெருசா எழுதி பக் போடாதடா. கரெக்டா நம்மளுக்கு நேற்று அப்டேட் டைம்ல ஒண்ணுமே என்ன அப்டேட்னு தெரியல, அப்பதான் பசங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்புறம் போட்டானுங்க இதான்னு சொல்லிட்டு. இல்ல கணேஷ், இங்க தெருவுல உண்மையாலுமே ஒரு அக்காடா, இதுக்காகலாம் சொல்லல, அவங்களுக்கு ஆன்லைன்லாம் பெருசா ஐ மீன் ட்விட்டர் தெரியும், பட் ஆனா இந்த அளவுக்கு இங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. இவன் அறிக்கையை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த அக்கா ஒன்னே மட்டும் தான் சொன்னாங்க, யாராவது இவனுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சின்னதா எழுதி பழக சொல்லுங்கடா, முதல்ல இவனை டார்ச்சர் தாங்க முடியல. ஆக்சுவலா இவனுங்க சாட் ஜிபிடி தமிழை யூஸ் பண்றாங்க போல இவனுங்க. அது பேராகிராஃபா அடிச்சு கொடுத்துருது. நிறைய எழுதினா படிச்சவன் நம்புவான்னு சொல்லிட்டு இவனுங்களும் அதை அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துறான் நம்ம கையில. இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா அது எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, அண்ணன் மேடைக்கு வரும்போது அண்ணாக்கு அது பிரச்சனை ஆகுது. அண்ணன் அன்னைக்கு இப்போ பேசும்போது 2-3 பேப்பரை ஸ்கிப் பண்ணார்ல அன்னைக்கு, அதான் பாவம். இல்ல ஜிப்சி, அண்ணன் வந்து தனி ஒருவன் தம்பிராமே அம்மாதி ஜிப்சி, எழுதி கொடுக்கறத அப்படியே படிச்சிருவாப்புல. ஐயா எனக்கு நெஞ்சு வலியான்றாரு கொஞ்ச நேரத்துல, அவ்வளவுதான். எழுதி கொடுக்குறதா ஒழுங்கா ஃபுல்லா படிக்கலையா அன்னைக்கு, அதுலயே ஸ்கிப் பண்ணாப்புல. இல்ல அது வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டாரு. அதை வேற காமெடி நினைச்சு இவனுக்கு சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அவன் மறந்ததை இவனுக்கு காமெடி. ஐயோ அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்,
அண்ணன் படிக்க அங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க, அண்ணனை போட்டு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் அண்ணன் வந்து தேடிட்டு இருக்காரு. அதுக்கு இவனுங்க வந்து எலிவேஷன் மியூசிக் வர பின்னாடி, அட பாவிகளா உங்களை ட்ரோல் பண்ணணும்னு கூட தெரியாம இவனுங்க எலிவேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்க என்ன பண்றது? இல்ல அம்பேத்கர் விழா வச்சப்பயே நடுவில் ஒரு டைலாக் அண்ணன் மறந்துட்டாரு. கண்ண முடி 2 சைடு ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒரு செகண்ட். அவன் அவன் ஒருத்தர் டிபேட்ல வந்து உட்கார்ந்தான் பார்த்தியா, மாநிலங்களவை மக்களவை உனக்கு அதுவே தெரியல, அப்புறம் என்னத்த நம்ம ஸ்பேஸ்ல எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அவங்க டிவி டிபேட்ல ஹேண்டில் பண்றாங்க. எல்லாம் நம்ம கொடுத்த ட்ரைனிங் தான் ஆக்சுவலா. இல்ல ஜிப்சி, எங்க தளபதியோட ஒவ்வொரு படமும் 1000 புத்தகத்துக்கு சமம். அடங்கொக்கா மக்கா டேய். அவனை காணோம், ஏன் அவனை காணோம், நெஞ்சில எனக்கு பச்சை இந்த குத்துற இளவு காத்துக்கிலேயே காணோம். ரசிகன் ஒரு புக் இருக்கும்ல, அது என்ன விட ரசிகன் வந்து இது காமசூத்ரா. இல்ல அப்போ புக்குனா அதுல வந்து சிலபஸ் யூனிட் மாடியூல்லாம் இருக்கும்ல. இந்த குளிக்கிற சீன் என்ன மாடியூல், அது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் யாராவது. இல்ல அதெல்லாம் பாத்தீங்களா, அன்னைக்கு அனைத்து கட்சி மீட்டிங் போனாங்கல்ல, நானும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா தலைவர் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போகும்போதே கையை வீசிட்டு போறாங்க. நம்ம அண்ணா மட்டும் போகும்போது பாத்தியா, புசியானது மட்டும் 2 பையில எடுத்து போயிருந்தாரு. அது கவனிச்சிங்களா யாராவது? நீங்க அதெல்லாம் அந்த ஃபண்ட்லாம் பாக்குறதே இல்லடா நீங்கெல்லாம். இல்ல ஜிப்சி, நான்லாம் பார்த்தேன். எனக்கு இந்த மீம் தான் தோணுச்சு, ரஜினி முருகன் தோத்தா 3 அந்த இதுதான் தோணுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, உள்ள என்ன பேசுங்க சொல்லுங்க. இல்ல நான் படிச்சத வரணும். அவங்க ரிப்போர்ட்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். ஜிப்சி ப்ரோ இருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கிரேசி பாய் இருக்காருல்ல, ஆமா மேல இருங்க ஷேர் பண்றேன். ரிப்போர்ட் அடிக்கிறாங்களா டிவி கிட்டப்பா. ஐயோ இதெல்லாம் உண்மையா இல்ல எடிட்டான்னு கூட தெரியல எனக்கு. ஆனா யார் ஐடி, அவரோட ஐடிக்கு தான் வந்திருக்கான் இது. என்னடா என்னால ஷேர் கூட பண்ண முடியல என்னால. இல்ல அது பண்றாங்கப்பா. அன்னைக்கு நீங்க ஆக்சுவலா அந்த வக்கீல் டீம் வச்சு ஒண்ணு பண்றாங்க. நான் டிஎம் பண்ணிட்டேன் பாருங்க உங்களுக்கு, அது நீங்க பாருங்க, டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. பாக்குறேன். டிவிக்கு விஜய் ஐடில இருந்தே நான் இது அடிக்கிறாங்களாம், மாஸ் பங்க் அடிக்கிறாங்களாம் ரிப்போர்ட் நம்ம ஐடிக்கலாம். அடா பாவீங்களா டேய். இல்ல இவன் ஸ்டேஷனுக்கு ஒரு வக்கீல் ஊருக்கு ஒரு வக்கீல்னு சொன்னானே, அதுக்கு இதுக்கு தானா, மக்கள் பிரச்சனைக்காக இல்லையா? அதே ட்வீட்டா போட்டுருவோம், ஏன்டா இப்படி பயந்து சாவுறீங்க, சண்டை செய்ய வாங்கடா அப்படின்னு கேட்போம். இதை தவிர என்ன பண்ணுவானுங்க, அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு எங்களுக்கு பாஸ் இருக்கு எல்லாம் எடுத்து போடுவோம் அப்புறம் அந்த கண்டெக்ஸ்ட. ஏன்டா விஜய் ரிப்போர்ட் அடிக்கிற, அவரே ட்வீட்டர் தான் போட்டுக்காரு. ஏன்னா இதுதான் உன் தைரியமா, நாங்கெல்லாம் யாரு நம்ம எல்லாம் போடுவோம் எல்லாரும் போடுவோம். வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிப்போம். இல்ல ஜிப்சி, எனக்கு தெரிஞ்சு கொக்கி குமார் 2.0 ரீக்ரியேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணாவோட டைலாக் ஒன்று இருக்கு பாத்தியா, எனக்கு பிடிச்ச டைலாக் ஒன்று சொல்றேன். நீ விதைத்த வினையெல்லாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காருல, அது அண்ணனுக்கு ரொம்ப ஆப்ட் ஆகும். அது நடக்கும் பாரு. ஜிப்சி தப்பு, நீங்க சொல்ற விதமே தப்பு. நீ விதைத்த வினையெல்லாம் அப்படி ஒரு இழுப்பாரு அண்ணன். உங்களுக்கு அந்த மாடுலேஷன் வரல. அந்த கன்றாயிரம் நான் பண்ணுமா, என்ன வீட்டுல நடிச்சு தோத்துருவாங்க. இல்ல இவனுங்க வந்து ஜிபியூல மாமேன்னு சொல்றத கேட்டா கடுப்பா இருக்கான். வாரிசுல மாமி அது எப்படி இருந்தது ராக்கு வாரிசுல? இல்ல இவனுங்க எரியுது. ஒரு பிகில் படம் இன்னைக்கு வீட்டுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சீன் வரப்ப என்னன்னா, ஒரு எமோஷனல் சீன் எப்படி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னா அவன் மயன் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பத்திரிக்கை ரூம்ல உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு. அது எங்க வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா பாக்குறேன். நான் மட்டும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாப்புல. இல்லப்பா சும்மாதான் அப்படிங்கிறதுனால அது என்ன பெர்ஃபார்மன்ஸா கூட சிரிப்பு தான்டா வருது ஒரு சில டைம் பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு. இவனுங்க எப்படிதான் ரசிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இதுல வேற எமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்றானுங்க. எனக்குலாம் சுத்தமா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அட நீ வேற, கத்தி படத்துல வந்தா ஒரு செட்டியோட உட்கார வச்சுட்டாங்க.